கேரட் பீன்ஸ் பொரியல் தான் சேர்ப்பேன். வாங்க நான் எப்படி செய்யறேன்னு பார்க்கலாம். அதுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளிக்கலாம். கடுகு வெடிச்சதுக்கு பிறகு 2 பட்டை மிளகாய் புட்டு போடாமல் போட்டிருக்கேன் முழுசாவே. கடுகு நல்லா வெடிச்சோன்னா கொஞ்சமாக வெங்காயம், பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி போட்டிருக்கேன். ஒரு கொட்டு கருவேப்பிலை, ஊற வச்சா பாசி பருப்பு, கட் பண்ண பீன்ஸு, கேரட், கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு கல் உப்பு போட்டு மூடி வச்சுருவோம். நம்ம அப்புறமா பார்க்கலாம். நல்லாவே வெந்துச்சு. வெள்ளால் எடுத்து நசுக்கி பார்த்தோம்னா நல்லா வெந்ததுக்கு முற்பாடு இப்போ நான் என்ன சேர்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து நான் காரத்துக்கு ஒரு 2 மிளகாய் போட்டேன். அதுவும் புட்டு போட்டால் தான் நல்லா காரமாக இருக்கும். முழுசாக தான் போட்டிருக்கேன். அது ஒரு வாசத்துக்கு தான் போட்டிருக்கேன். இப்போ வந்து நம்ம இதை வந்து நீங்கள் எவ்வளோ செய்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி செஞ்சீங்க. வீட்டுக்கு வீடு எல்லார் வீட்லையுமே நம்ம இட்லி பொடி வச்சுருப்போம். இது இப்போ நம்ம இட்லி பொடி நம்மலாம் ரெடி பண்ணி கொடுக்குறோமா, சூப்பராக இருக்கும் அந்த இட்லி பொடியெல்லாம். இந்த பொடியில் நான் ஒரு ஸ்பூனுக்கிட்ட, நான் பெரிய கரண்டி காமிக்கிறேன், ஆனால் 1 ஸ்பூனுக்கிட்ட எடுத்துருக்கேன். இதை சேர்த்துக்கோங்க. இதில் நல்ல ஒரு பெருங்காயம், மிளகு, ஜீரகம், மற்றபடி எல்லா ஜாமான், கருப்பு உளுந்து எல்லாம் சேர்த்துக்கலாமா. இது சேர்த்து செய்யலை அவ்வளோ ஒரு வாசமாக சூப்பராக இருக்கும் பீன்ஸு பொரியல். இது இப்போ இதுக்கு தேவையான தேங்காய் பூ போட்டுடலாம். அவ்வளோதாங்க. நல்லா சுருளில் வதக்கி விட்டுட்டு ரொம்ப நேரம் வதக்க வேண்டியதில்லை. எல்லாம் நம்ம வறுத்து தான் செஞ்சுருக்கோம். அதனால் ரொம்ப நேரம் வதக்க வேண்டியதில்லை. நல்லா ஒரு வாசமாக அவ்வளோ அருமையாக இருக்குங்க. ஒரு புளிக்குழம்பு, வெங்காய குழம்பு வச்சுட்டு இந்த மாதிரிலாம் தொட்டிக்கிட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் பீன்ஸ் பொரியல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.